சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஏற்காடு தனி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பி உஷாராணியை ஆதரித்து புரட்சித் தமிழர் வாக்கு சேகரிப்பு. மக்களுக்காக போராடாமல் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் திமுக அரசுக்கு முட்டுக் கொடுத்தன. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டாததால் திமுக கூட்டணி கட்சிகள் மக்களிடம் செல்வாக்கை இழந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் சொல்றாரு, திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? ஆள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்ல. அதிமுகவில் கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி, அப்படித்தானே? திமுக அங்க வைக்கின்ற கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல. மக்களுடைய பிரச்சனையே சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவா குறிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயிரை கொடுத்த எங்கள் தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் நம்ம நடந்தோம். நம்ம கூட்டணியில யார் யார் நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. சேலம் மாவட்டம் அதிமுகவின் எஃகு கோட்டை என புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அஇஅதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணி எனவும் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி எனவும் பரப்புரையில் பேச்சு. மக்கள் வெள்ளத்தில் சூழ்ந்து கடல் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சல். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய எழுச்சி ஆரவாரமே சாட்சி. ஏற்காடு தொகுதினா அதிமுக கோட்டை. சேலம் மாவட்டம் அதிமுக எக்கு கோட்டை. ஸ்டாலின் சொல்றாரு, திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? ஆள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்ல. அதிமுகவில் கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி, அப்படித்தானே? தேமுதிகவிற்கு வெண்டிலேட்டர் மூலம் வாழ்வு கொடுத்தது அஇஅதிமுக. நன்றியை மறந்து செயல்படுவது நன்றல்ல என தேமுதிகவை கடுமையாக சாடிய புரட்சித் தமிழர், கூட்டணி அரசியலில் நம்பிக்கை நன்றி முக்கியம் என்றும் தற்போதைய நிலைப்பாடு அதற்கு முரணாக இருப்பதாகவும் விமர்சனம் எழுப்பியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்க வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க.
பேசட்டும், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்க அந்த விமர்சனத்தை நாங்க ஏற்று அதுக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோட ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அந்த வாரிசுகள்லாம் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? சட்டப்பேரவையில் ஸ்டாலின் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேவலமாக நடந்து கொண்டார்கள். சட்டப்பேரவையில் அதிமுக பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியே சென்றவர்தான் ஸ்டாலின் என புரட்சித் தமிழர் விமர்சனம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எல்லாமே இதுல வந்திருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க. என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டா வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால தாங்க முடியல. இப்ப அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து ஏற்கனவே சட்டை கிழிச்சிட்டு வீதியில போனவரு இப்போ எப்படி போவாருன்னு மக்களே முடிவு பண்ணிக்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுகவினரே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாலேயே ஸ்டாலின் அரசு தடுப்பதில்லை என்றும், அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிப்போம் என்றும் புரட்சித் தமிழர் உறுதி. சட்ட ஒழுங்கு சத்து சிரிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா மாறிட்டு. காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, இன்றைக்கு நாம கிராமத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது என்பதற்காக பயிருக்கு வேலி அமைப்போம். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல் துறை. அப்படிப்பட்ட காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதை ஆசாமி தொலைக்காட்சியில் பார்த்தா எகிரி காவலர் அடிக்கிறான்.
அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. கிடைக்குதுல்ல? உண்மைதானே? இன்றைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்பனை ஆகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க, அப்புறம் ஊசி மூலமாக இந்த கஞ்சா மாற்றப்பட்டு வருவதா சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த இந்த முதலமைச்சருக்கு செவிசாய்க்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதோ இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க இந்த அரசு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவர்களே திமுக கட்சியுடைய துணை ஒன்றுதான் விற்பாங்க. உண்மைதானே? திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் துணை இருப்பதாக செய்தி. அப்புறம் ஸ்டாலினை கேட்டேன், இந்த கொள்கை விளக்க குறிப்பை யார் நீங்க சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தீங்க? நான் தான் சமர்ப்பித்தனார். 20 பக்கத்தை எடுங்க, 2வது பேரா படிங்க, அதுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. படிச்சு பார்த்தார். 2348 பேர் பள்ளிக்கருகில கல்லூரிக்கருகில இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீ கொடுக்கப்பட்டு விட்டு அதில் கைது செய்யப்பட்ட 148 பேர் கஞ்சா வைத்திருந்தாலும் குற்றம், அதே போல விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். இப்படி இருக்கும்போது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா கைது பண்ணிருக்கணும்னு சொன்னேன். எந்த பதிலும் இல்ல. மற்றவெல்லாம் திமுக காரன். 148 பேர் போக மீதி எல்லாம் திமுக காரன். எப்படி கைது பண்ண முடியும்? இப்படி இருக்கும் போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அதனால இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அதிமுக நிச்சயமா உங்க துணை கொண்டு 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். மக்களை கடன்காரன் ஆக்கியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை. திமுக இனி ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும், கொள்ளையடிப்பதற்காக 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடன்காரன் ஆக்கிவிட்டது திமுக என்றும் புரட்சித் தமிழர் ஆவேசம். இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட அத்தனை பேரும் நாம தான் கட்ட வேணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு. கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டுல பிடுங்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வர போறது இல்ல. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கணும். வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். முத்தம்பட்டி ரயில்வே மேம்பாலம் சாங்ஷன் படி ஆகிட்டு இருக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு கிராமத்துடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். குடிமராமத்து திட்டத்தை கூட, அந்த குடிமராமத்து திட்டம், நான் இந்த பக்கம் தான் வந்து எனக்கு ஒரு பசுமாடு கூட நம்முடைய விவசாயி கொடுத்தாங்க. விவசாயி குடிமராமத்து திட்டத்தில் வரும்போது எனக்கு ஒரு பசுமாடு கொடுத்தாங்க. விவசாயி என்ற முறையில் எனக்கு இந்த பசுமாடு வழங்கினாங்க. இன்றைக்கு இந்த பசுமாடு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆக குடிமராமத்து திட்டம் என்பது ஒரு முக்கியமான திட்டம். நம்மை பொறுத்த வரைக்கும் வேளாண் பணி தான் முக்கியம். இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள். ஆக இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை எல்லாம் அதுல வண்டமன அள்ளி விவசாயிகள் விலை இல்லாம அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த ஆள் நிறுத்திட்டார். விவசாயத்தை பத்தி தெரிஞ்சாத்தான அந்த திட்டம்
இவரு கண்ணை உறுதிச்சு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். மீண்டும் அதிமுக ஆட்சியில குடிமரம் திட்டம் வரும். அஇஅதிமுக ஆட்சி மலர்ந்ததும் மளிகை கடையில் வழங்கப்படும் தரமான அரிசியை போன்று ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும். விலையில்லா பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே நம்முடைய மளிகை கடையில எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்கள் அழைச்சு இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமா செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3,000 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ரேஷன் கடையில தரமான அரிசி விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். ஆடியோ வெளியிட்ட ஆண்டிமுத்து ராசா மீது ஸ்டாலினால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் என்ற ஆடியோ வெளியான நிலையில் விசாரணை நடத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், என் மீது வழக்கு போடுற போடு, யார் வேண்டாங்கடா, நான் வழக்க பார்த்து தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அண்மையில் ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டார். மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு கருத்து எல்லா பகுதிக்கு போகுது, எனக்கு மட்டும் இல்ல. அந்த செய்தியை நான் சொன்னேன், அதுக்கு துணிச்சலா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, இது யார் செய்தி வெளியிட்டாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடுத்து அடுத்த ஆடியோ விட்டுருவார். ராசா இப்ப அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ ரெடியா வச்சிருப்பாரு, விட்டுருவாரு. அதுக்கு பயந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அந்த ஆடியோவில் வெளியான செய்தி உண்மையா இருக்கலாம்ல? இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. அப்ப என்ன சொன்னாரு ஸ்டாலின் அறிக்கையில? மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கிறது, யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கருத்தை நான் சொல்லுகிறேன். திரு கருணாநிதி அவர்கள் எதிரியாக எங்களுக்கு இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார். அதனால அவருக்கு யார் அவர் சொன்ன கருத்து மீண்டும் சொல்ல வேணுமா, சொல்லாம வேண்டாமா? சொன்னா அவர் கோச்சுக்குவார். ஆடியோவில் வந்த செய்தி திரு ராசா அவர்கள் வெளியிட்ட செய்தி, நாம வெளியிடல. திரு ராஜா அவர்கள் வெளியிட்ட செய்தி, திரு கருணாநிதி உடல்நிலை சரியா இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். இதை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்களான ஏபி ஜெயசங்கரன், ஏ நல்லதம்பி ஆகியோரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எழுச்சி உரை. அஇஅதிமுகவை சேர்ந்தவரை பி டீமாக்கி திமுகவின் கைக்கூலிகளாக மாற்றிய ஸ்டாலின், அஇஅதிமுகவை உடைக்க நினைத்த கருணாநிதி குடும்பத்தினர்தான் துரோகி என கனிமொழியின் விமர்சனத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. திருமதி கனிமொழியும் ஊரூரா போய் பேசிட்டு இருக்காங்க. கனிமொழி அம்மா உண்மையிலே இப்பதான் நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர் குடும்பத்தில்
உதயநிதிக்கு கிடைக்கின்ற மரியாதை கனிமொழிக்கு இல்ல. இப்பதான் தெரியுது. அந்த அம்மா இப்படி இருக்கும் போதே நம்ம பத்தி விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியதான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில இருந்துகிட்டு எங்க கட்சியில இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட கைகூலிகளா இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்களா யார் துரோகி? இந்த கருணாநிதி குடும்பத்தை தான் துரோகி. அப்படித்தானே? அஇஅதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர்களை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் ஆன்மா மன்னிக்காது என புரட்சித் தமிழர் ஆவேசம். அஇஅதிமுகவை உடைக்க நினைத்த முயற்சி தொண்டர்கள் துணையுடன் தூள் தூளாக்கப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்னைக்கு நம்ம இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல்ல. எவ்வளவு மரியாதை கொடுத்த நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர். நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடிஎம் ஆக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எங்க கட்சிக்கு. தாயை இழந்த பிள்ளை போல எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய இயக்கத்தை உடைக்க முடைக்க வழக்கு போட்டு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகியோடு தூள் தூள் ஆக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். கருணாநிதி அவரது குடும்பத்திற்காக வாழ்ந்தவர். அஇஅதிமுக ஒரு ஜனநாயக கட்சி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு. நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு இரண்டு தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார். அப்படித்தானே? அதிமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம பணக்கார என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். (2011) தேர்தலில் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினால் பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. அஇஅதிமுகவின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்ட திமுக அரசாங்கம் தேவையா என மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பிய புரட்சித் தமிழர். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமோ குட்டிக்கார நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களே எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க. எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க. அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதிமுக பிரதான எதிர்கட்சியா அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு. தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிற. அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு
நாம முயற்சி செஞ்சோம், அத்தனை முட்டுக்கட்ட போட்ட அரசா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பள்ளி மாணவிகள் மது அருந்தும் அவல நிலை திமுக ஆட்சியில் உள்ளது என புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சியில ஸ்டாலின் சொல்றார் ஒரு கூட்டத்தில், கோயம்புத்தூர் கூட்டம் நினைக்கிறேன், திருநெல்வேலி கூட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேலை அதிகமா கிடைக்குது. பொய் தானே? அப்படின்னா இப்ப எதுக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது? முதல்ல சக அமைச்சர், சமூகத்துறை அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, வெளியில சொல்லியிருக்காரு. அப்படின்னா திரு ஸ்டாலின் பொய் தானே பேசுறாரு? ஆக இந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த பெண்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவகங்கையில நாங்குநேரியில போதை ஆசாமி இருசக்கர வாகனத்தில் போறாங்க, சாலையில் நிக்கிறவங்க வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்மதம் இல்ல, போதை ஏறி போச்சு, என்ன செய்து தெரியல, போட்டு சாதிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாகுறான். இன்னொன்னு கேவலமானது, நமக்கு திருநெல்வேலியில 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் பள்ளிக்கு எதுக்கு அனுப்புறோம்? தள்ளி கேட்க அனுப்புறோம். இந்த ஆட்சியில 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைங்க என்ன மது அருந்ததுங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மது அருந்துகிற காட்சி எவ்வளவு கேவலம். நம்முடைய பெண் பிள்ளைய கண்ணை இமைகாப்பதோ பெட்ரோல் காக்குறோம், பள்ளிக்கு அனுப்புறோம், நல்லா படிச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் கனவு காண்கிறோம். அந்த கனவு எல்லாம் மண்ணள்ளி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? என்ன செங்கல்பட்டுல பேருந்துல போறாங்க, சீருட போட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகள்லாம் அங்க வாங்கி வாங்கி சரக்கடிக்குது. எவ்வளவு கொடுமை. இதற்கு பிறகு பள்ளியில திருநெல்வேலி பக்கம் பள்ளியில படிக்கிற மாணவன் பின்னாண்ட அருவாளை சுருகிட்டு வரான். புத்தகம் படிக்கிற கையில அருவாளை ஏந்திக்கின்ற நில உருவாச்சு. இப்படி இருக்கின்ற ஆட்சி தேவையா? ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திமுக அரசு மூடி வைத்துள்ளது. அதிமுக ஆட்சி வந்தவுடன் கால்நடை பூங்கா திறக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கப்படும் என புரட்சித் தமிழர் உறுதி. எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். நம்முடைய அறிப்பு வங்கிக்கு போகுது, இவருடைய அறிப்பு திமுக குடும்பத்துக்கு போகுது. அது இல்லாத இப்படி கால்நடை பராமரிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 3000 5000 கோடி ஒதுக்கப்படும் சொல்லி அத்தனையும் பொய். ஏற்கனவே கால்நடை பூங்கா அற்புதமா கட்டி முடிச்சிருக்கிறோம். 1000 கோடியில 1000 ஏக்கராவில் அத திறக்க மாட்டேங்கிறான், அத கை வலிக்க மாட்டேது, ரிப்பன் வெட்டது. அப்படி 1000 கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்கா நம்முடைய விவசாயிகளுக்கு உபதொழிவா இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பட பசுகள் கொடுக்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் கறவை, 40 லிட்டர் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆடு 40 கிலோ கிடைக்கும் ஒரு வருஷத்துல. அது விலை இல்லாம விவசாயிக்கு தொழிலாளிக்கு கொடுக்கு. அந்த திட்டத்தை கொண்டாந்து மூடி வச்சு கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா திறக்கப்படும், விவசாயிகளுக்கு கறவை மாடு விலையில்லா கொடுக்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த புரட்சித் தமிழருக்கு கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கோலாகல வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்களான ரா. குமரகுரு, ராகேஷ், ராஜீவ்காந்தி ஆகியோரை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திலும், பாமக வேட்பாளர் செழியனை ஆதரித்து மாம்பழம் சின்னத்திலும் புரட்சித் தமிழர் வாக்கு சேகரித்தார். எதுவுமே செய்யாமல் 5 ஆண்டு காலம் போட்டோஷூட் நடத்திவிட்டு பத்திரிகைகளில் விளம்பரம் செய்ததுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை. ஊழல் செய்ததில் சாதனை புரிந்த கட்சி திமுக என்றும் புரட்சித் தமிழர் ஆவேசம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் துரும்ப கூட கிளி போடல,
போட்டாங்களா? எதையுமே செய்யாத 5 ஆண்டு காலம் போட்டோ ஷூட் போட்டு பத்திரிகையில் விளம்பரம் வருதா இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற ஏதாவது சாதனை பண்ணிருக்காங்களா? ஒரு சாதனை பண்ணிருக்கிறாங்க, ஊழல் செய்வதில் சாதனை. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அப்பா காலத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஊழலை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சேது சமுத்திரம் திட்ட ஊழல், டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல், டாய்லெட்டுங்க கேவலம், கழிப்பற அதுக்கு பராமரிக்க விட்ட ஒப்பந்தத்தில் ஊழல். கேடு கட்ட ஆட்சி தேவையா? அஇஅதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மீண்டும் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அமெரிக்கன் படைப்புழுவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த அரசு அஇஅதிமுக அரசு என புரட்சித் தமிழர் பேச்சு. விவசாயிகள் அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், இயற்கை பேரிடரால வறட்சியால் பாதிக்கப்பட்டா இழப்பீடு கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். இங்க மக்காச்சோளம் அதிகமா பயிரிடுறீங்க, மக்காச்சோளம் பயிரிடுகின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புழு விழுந்து இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க விவசாயிகள். அதை கண்டறிந்த உடனே அம்மாவுடைய அரசு இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து நஷ்டம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு 186 கோடி நிவாரணம் கொடுத்தோம். அடுத்த ஆண்டு எல்லா விவசாயிகளுக்கும் அமெரிக்கன் படைப்புழு விழுந்த எல்லா விவசாய நிலைகளையும் கண்டறிந்து அரசாங்கமே 48 கோடி கொடுத்து பூச்சி மருந்து தெளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது வணிக பயிர், அதாவது கரும்பு, மஞ்சள், வாழை இப்படிப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்யணும்னா 5% நீங்க பிரிமி செலுத்தணும். இனிமேல் 2% காப்பீட்டில் பிரிமி செஞ்சா போதும். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசே காரணம். உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூட நேரில் வராத முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா என புரட்சித் தமிழர் ஆவேசம். கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் இருந்துட்டாங்க. யாரு காரணம்? திமுக அரசு தான காரணம். முதனைக்கு 3 பேர் கள்ளச்சாராய பறி இருக்கிறாங்க. அது எந்த இடத்துல? கோர்ட்டுக்கு பின்னாண்ட, நீதிமன்றத்துக்கு பின்னாண்ட காம்பவுண்ட் செட்டுக்கு ஓரமாக நான் வந்து நேரில் பார்த்தேன். பாதிக்கப்பட்டவங்களும் ஆறு சொல்றதுக்காக எந்த இடத்துல வித்தானே என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. காவல் நிலையத்துக்கு அதுக்கு 400 அடி, காவல் நிலையத்திற்கும் விட்ட இடத்துக்கு 400 அடி. திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள் தான் வித்ததா தகவல். அந்த எஸ்பி, கலெக்டர், அந்த எம்எல்ஏ 3 பேருக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து விஷசாராயம் குடிச்சு இறக்கல, ஒரு வயிற்றுப்போக்கு வந்து இருக்காரு, ஒருத்தருக்கு அப்புறம் வயிற்று வலி வந்திருக்குது, இன்னொன்னுக்கு வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லி பொய்ய சொல்லி அதை மறைச்சாங்க. உண்மையை சொல்லியிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் இந்த துக்கத்துக்கு வந்தவங்க, இந்த 3 பேர் இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த துக்கத்துக்கு வந்தவங்க அங்கே தான் ஏற்கனவே கரெக்ட் சொல்லிட்டாரு ஒன்றுமே இல்லைன்னு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, இதை யாராவது தவறாக பேசினால் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டாரு. அப்போ மக்கள் நம்பிக்கிட்டாங்க. ஆகா ஒன்றுமில்லை, இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் சொன்னதா நம்பிட்டு அவர்கள் இந்த விஷசாராயத்தை குடிச்சு, கள்ளச்சாராயத்தை குடிச்சு 65 பேர் அன்றைக்கு மட்டும் இருந்திருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கியதே அஇஅதிமுக அரசுதான் என ஸ்டாலினுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. புதிய மாவட்டத்தை உருவாக்கியதுடன் 420 கோடி ரூபாயில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசுதான் என்றும் புரட்சித் தமிழர் பெருமிதம். இந்த பகுதியில் அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கலையாம். ஏங்க இந்த மாவட்டத்தை எடுத்துங்க, இந்த மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அருமைச்சா குமரகுரு அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க சட்டமன்றத்தில் பேசினார். எங்களுடைய மாவட்டம் தனி மாவட்டமாக்க வேண்டும், விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும்.
கோரிக்கை ஏற்று நான் மக்களுடைய கோரிக்கை ஏற்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூத்த கட்சி நிர்வாகி கோரிக்கை ஏற்று விழுப்புரத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும். முதலமைச்சர் ஆக்கிட இல்லையா? ஆக்கினது மட்டுமல்ல, ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கி உடனடியாக அதுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தது நான். 400 கோடி மருத்துவர்கள் 400 கோடி. அது மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தை உருவாக்குறது மட்டுமல்ல, அதுக்கு தேவையான கட்டமைப்பு அனைத்தும் நாங்க தான் கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சியில் இப்படி ஒரு திட்டமாக கொண்டாந்துருக்கீங்களா? கள்ளச்சாராய் வித்தது தான் மிச்சம் ஆட்சியில். அதனால உயிர் போனதான் மிச்சம். வேற என்ன இந்த மக்கள் கண்டாங்க? அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் பல திட்டம். புதிய பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், புதிய கலை அறிவியல் கல்வி கொடுத்தோம். அம்மா மினி கிளினிக் 46 கொடுத்துருக்கிறோம் இந்த மாவட்டத்தில். 46 அம்மா மினி கிளினிக். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில், அந்த பகுதியிலேயே அந்த மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்காக 46 அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். அந்த ஏழைகள் சிறப்பாக சிகிச்சை பெற்றாங்க. அது பொறுக்க முடியாத ஏழைகளுக்கு சிகிச்சை கொடுப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த 46 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது திமுக அரசு. அஇஅதிமுக நீதிமன்றத்தில் வாதாடி சிபிஐ விசாரிக்கும் நிலை வந்துவிட்டதால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எவ்வளவு உயிர், அதுவும் சாதாரண மக்கள், ஆதி திராவிட மக்கள், ஏழை மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்து இறந்துட்டாங்க. நான் ஓடோடி வந்து அந்த மக்களை பார்த்து ஆறு சொன்னோம். எங்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க, மாவட்ட செயலாளர் மற்றவெல்லாம் வந்தாங்க. ஆனால் அவர் மட்டும் வரல. அது மட்டும் இல்லை, எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது. ஏன்னா வித்தது அதில் உடனே இருந்தது காவல்துறை தானே. அப்புறம் இவங்களை விசாரிச்சா உண்மை கிடைக்குமா? குற்றவாளியை தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். நீதிமன்றம் உண்மைதான், மாநில காவல்துறை விற்றா மாநில காவல்துறை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது, அதனால இவர்கள் மனுவில் கோரியிருந்தது சரி அப்படின்னு சிபிஐ விசாரிக்க வேண்டும்னு தீர்ப்பு குடிச்சது. என்ன பண்ணாங்க இன்னைக்கு முதலமைச்சர்? உண்மையா இருந்தா இந்த தவறு இழைத்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முதலமைச்சருக்கு எண்ணம் இருந்தா, ஒரு நியாயமான முதலமைச்சராக இருந்தா, மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தா, குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கணும். ஒப்படைக்கல, மேல்முறையீடு சொல்றாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. எது இது மாநில அரசாங்கமே விசாரிக்க வேணும். அப்படின்னா இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரியுதுல்ல. திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தால் அவளை தப்பிக்க வைப்பதற்காக இந்த வழக்கை இங்க இருக்கிற போலீஸை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் அதிமுக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இதை சிபிஐ விசாரிக்க இன்றைக்கு நிலை வந்துவிட்டது. சிபிஐ விசாரிக்கும், உண்மை குற்றவாளிகள் கூண்டிலே ஏற்றப்படுவார், சட்ட நீதியாக தண்டிக்கப்படும். ஆணவ பேச்சை ஸ்டாலின் விட்டுவிட வேண்டும். அஇஅதிமுகவை பற்றி அவதூறாக பேசினால் பதிலடி கொடுக்கப்படும் என புரட்சித் தமிழர் ஆவேசம். மேடையில் பேசும்போது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின்ங்கிறாங்க. அப்படி சொன்னா தான் ஸ்டாலினே தெரியுது. ஏப்பா, நீங்க ஒப்பா அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் கட்சியே நடத்துற. உங்க ஒப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னைய கட்சி தலைவரே ஆக்கல, உன்னை நம்பவே இல்லை, செயல் தலைவராக தான் வச்சிருந்தாங்க ஸ்டாலினை. இப்படி வச்சிருக்கும் போது இந்த ஆட்டம் ஆடுறிய திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு கிளை செயலாளர் இருந்து உழைத்து ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆயிருக்கிற, ஒரு எம்எல்ஏ இருந்து எம்பி ஆகி அமைச்சராகி முதலமைச்சர் இருக்கிற, உனக்கு இவ்வளவு ஆணவம் இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆணவ பேச்சை விட்டுருங்க. நாங்க நடக்கிறத பிரச்சனை அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். நான் 51 ஆண்டு காலம் நான் யாரையும் விமர்சனம் பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் என்னை பேச வைக்கிறார், அவருடைய மகன் பேச வைக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி அவதூறா பேசினா இனி நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பதில் கொடுப்போம். எங்களுக்கு வாய் இல்லையா, நாக்கு இல்லையா, பேச முடியாதா?
ஐயா, ஒண்ணும் இல்லாத உழைப்பே இல்லாத வந்த உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புரட்சித் தமிழர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி மக்கள் மத்தியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம். குமாரபாளையம் நகர் பகுதிகளில் வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் கிராமம் கிராமமாக சென்று சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். இளைஞர்களும் பெண்களும் வழிநெடுக நின்று உற்சாக வரவேற்பு.